நமச்சிவாய. பாட்டிமா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன மரத்து காத்துல நல்ல தூக்கமா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கருவோகரா. இன்னைக்கு ஐயாவுடைய குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தங்க ஒரு 100 பேருக்கு சேர்த்து கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா. அதுவும் சேர்த்து எடுத்துட்டு வந்துருக்கும் சாப்பாடு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால ஐயாவுடைய குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்குங்க. ஓம் நமச்சிவாய். வாங்கிக்கங்க ஐயா, வாங்க வாங்க ஐயா, நல்லா இருக்கிறீங்களா? ஓம் நமச்சிவாய. பாத்துங்க ஐயா, பொறுமை 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 பொறுமை. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாங்க. தினமும் இந்த 3 நாளா ஸ்பான்சர் இல்லை, இருந்தாலும் 200 பேருக்காவது கொடுத்து அமிச்சுன்னு தான் இருந்தோம் ஆட்டோவில் லாஸ்ட் 3 நாளா. ஓம் நமசிவாய நமக. குறித்த பருவமும் கொவ்வை செவ்வாயின் குமின் சிரிப்பும் பனித்த தடையும் பவளம் போல் மேனி ஏற்பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. பவளமால் வரையை பனிப்பலன் மனையதோர் படரொளி திருநீரும் சுவலை மாமலர் கண்ணியும் கொண்டையும் தொன்று பொற்குழல் திருச்சடையும் சிவல மாளிகை தூழ்தரை பிள்ளையுள் நடம் புரிகின்ற தவள வண்ணனை நினைத்தோறும் என் மனம் தவிழ்மெழி கொள்கின்றதே. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடந்துகின்ற பூங்கழல் போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய. தெய்வத்தின் மேல் சமயம் வேறில்லை, அது சாத்தியமா? தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான் வரை செம்பொருள்வாய். வாய்மை வைத்து சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் போட்டால் எம்மை துணையா. நமச்சிவாய பாட்டிமா. நல்லா இருக்கணும் பாட்டிமா. நல்லா இருப்பாங்க. அவங்கதான் நல்லா பேசுறாங்களே. இதை எடுத்துட்டு ஒரு குழம்பு கொடுத்து. சரி. மோர் ஜுரம் அடிக்குதா? சரி சரி பாட்டிமா. நமச்சிவாய. நம்மளை தேடி வந்திருக்காங்க வெளியூர்ல இருந்து நம்ம சாமுங்கள் சாதுக்கள் சிவனடியார்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க வேண்டுதல்கள் நிறைவேறணும், அவங்க தலைமுறைகள் அவங்க பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இருக்க பயமா. நான் எப்பவுமே என்ன நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஊருக்கு போவேன். நான் எனக்கு நினைச்சு பாருங்க, கட்டாயம் நிற்பேன். எப்படி நிற்பேன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி இல்லை, நீங்க நினைச்சதை நிறைவேற்றி கொடுத்தா நான் வருவேன். நீங்க பயப்பட வேண்டாம். நல்ல மாதிரி அவங்க மேல சமயபுரம் மாரியம்மா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால அவங்க சொல்றாங்க. சமயபுரம் மாரியம்மா ஒன்றும் இல்லை. அண்ணன் நேரம் தாக்கி வரம்பு கொடுத்து இப்போ சிவசக்தியாக உட்கார வச்சுக்கல. முருகன் பாடல் சொல்லமா? இப்படி வந்துரு இப்படி வந்துரு இப்படி வந்துரு. நம் மீதினில் ஏறி வந்தேன் முன்னே சிங்கார ஜோதி மின்ன பார்வதியும் பரமனும் முருகனோடு ரிஷிமுனிவர் திட்டறின்னா கார்மேக வண்ணனும் கஞ்சனும் ஜெய ஜெய கணபதி துணியா என்னவும் பேர் பெற்ற தேவியின் சிந்தையில் விளையாடும் கணேச குருவே வாழ்கின்ற தஞ்ச நகர் வாழையடி வாழையாய் வாழ்ந்திடும் வடக்கு வாயில் வரிசையாய் கடைகளும் வண்டிகள் இருப்பிடம் வர்ண நீதி போகும் சாலை வணங்கினேன் கரிமுகனை வாழ்ந்திடும் ஆஞ்சநேயர் வரிசையாய் யானும் கண்டேன் வாழப்பிராயவும் எதிரிட்ட பார்வையும் வள்ளி தெய்வானை கண்டேன் வர்ணமையில் ஏறிய வடிவேல் பிடித்துமே வருமதி தரவும் கண்டேன் வெள்ளிமலை யோகனே பழனிமலை வாசனே வாழ்கின்ற வாழை மகனே அடியேன் நினைத்த வரம் தருவாய் வள்ளி தெய்வானையுடனே பாலவை தாயுனது வலதங்கை பரிவாழும் பாவசண்டாயுத பாணி போற்றி. மந்திரம் செய்பவர்கள் உன்னை நினையாவிட்டால் மாரணம் செய்பவனும் நீ, தந்திரம் செய்பவர்கள் உன்னை நினையாவிட்டால் தாரகம் செய்பவனும் நீ, ஓம் சரகணபவா என்ற அச்சாரமடைக்கையில் உயிரெழுத்தானவனும் நீ, 9 சக்கரம் 51 அச்சரத்தில் உயிரெழுத்தானவனும் நீ, மயாளருத்திரன் மாமுண்டிராயனு மறித்து அடிப்பவனும் நீ, மலையாள பகையும் தகதகன வருகையில் மாயமாய் கொள்பவனும் நீ, பாலன் வருந்துகிறேன் ஓலமிட்டு அழுகிறேன் பதறிய வேலெடுத்து பலவலன மயிலேறி வள்ளி தெய்வானையுடன் பருக்கு வாய்ப்பாள பாணி போற்றி போற்றி. வெற்றியால் முருகனுக்கு சொல்லுங்க. வெற்றியால் முருகனுக்கு, வெற்றியால் முருகனுக்கு. பாட்டிமா பார்த்து பார்த்து போங்க, பார்த்து போங்க, போயிட்டு வாங்க போலாம். வாங்கிட்டாருங்க, வாங்கிட்டாரு.
நமச்சிவாய சாமி ஏன் தனியா உட்காந்துருக்கீங்க? என்ன இங்கதான் நிக்க வச்சுக்கிறா சார். யார் நிக்க வச்சது? என் தலைவர். ஒருத்தர் மட்டும் வாங்க. அப்படிங்களா? அவங்க இன்னைக்கு வராங்க அன்னதானம் பண்றது. அவங்க நல்லா இருக்குன்னு வாழ்த்துங்க. சரிங்களா? நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்றவங்க. நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் கொடுக்குறதால நீங்க நல்லா தான் இருக்கு. உங்க பேர் இளமாறன். பூமி. பூமியா? எந்த பூமி? பூமின்னு வாங்க. பூமாதேவி இல்ல, பூமி. தரணின்னு வாங்க. தரை ராய்க்கு தரை இறங்கியது, பத்திரமா இறங்கியது, பத்திரமா இறக்கி விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்து போயிடும். நல்ல பெயின் எல்லாருக்கும் கொடுக்குது. நல்ல பெயின். சரி சரி போலாங்க. நமச்சிவாயம் வந்த அவசரத்துல, ஏமாம்மா வண்டி ஓட்டின்னு வந்த அவசரத்துல இன்னைக்கு என்ன சொல்லணும்ன்றதே மறந்துட்டேன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஹவ் ஆர் யூ? என்ன இன்னைக்கு நாளா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. சந்தோஷம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியாதா? உலகத்துக்கே தான் தெரியும். வேற என்ன நாள்? இப்ப கை குத்துனோ சொன்ன என்ன அது? தாத்தா இப்ப கை குத்துனோ சொன்ன என்ன அது? இப்ப கை குத்துனோ சொன்ன என்ன அது? ஆள விடுங்க சாமியா. சரி மறுபடியும் சொல்றேன். கை கூட. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஹவ் டு யூ? ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. என்ன நாள் இன்னைக்கு? இன்னைக்கு என்ன நாள்? நீ சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போவே மாட்டேன். சொல்லு என்ன நாள் நீங்க சொல்லு. இல்ல தவிர வெயில்ல உட்காந்துக்கிறேன். சொல்ல கால பத்திக்கிது. சீக்கிரமா சொல்லு. சொல்லு தாத்தா. காலு பத்திக்கிது தாத்தா. ஐயோ இப்ப நான் சொன்னதே திருப்பி சொல்லணும்ல. ஐயோ காலு பத்திக்கிது. சீக்கிரம் சொல்லு. தந்தைகள் தினம் சொல்லுங்க. தந்தை தினம். அப்பா. ஐயோ காலு பத்திக்கிது. சீக்கிரம் சொல்லு தாத்தா. நீ சொன்னதான் சொல்லு. சொல்லு தாத்தா. என்ன நாள் நீங்க சொல்லு. என்ன நாள் நீங்க? சுதந்திர நாள். நாமச்சிவா இப்படி 10 பிறந்தோம் போல. இன்னைக்கு உலக தந்தையர்கள் தினம். தந்தையர்கள் தினம் என்னன்னா யாருக்கு தெரியும்? காலண்டர்ல போட்டுக்குது உலக தந்தையர்கள் தினம். ஓகேவா? யாரு இந்த உலகத்துல சிறந்த தந்தையாரோ அப்படின்லாம் கிடையாது. யாரு குழந்தை பேக்குறாங்களோ எல்லாருக்குமே இன்னைக்கு தந்தையர் தின வாழ்த்துக்கள். சரி கார்ல ஏறு போலாம். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும். கேக் வெட்டிட்டு நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். சரியா? ஓகே ஓகே ஓகே. நமச்சிவாய பல்லாண்டு வாழணும் நீங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தேங்க்ஸ். நமச்சிவாய தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னொரு வேண்டுகோள் சொல்லுங்க. பையனுக்கு காலேஜ் போகிற ஒன்று அடிச்சு வாங்க வாங்க வாங்கிக்கிங்க. தம்பி வரோம். இதான் காலி பண்றீங்களா? சாமான் அங்கேருந்து வந்துச்சு. சரி 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 சரி. அதை எடுத்து சரிங்க தாத்தா. சரி தாத்தா. நமச்சிவாய் நல்லா இருக்கணும். வாங்க வாங்க. தரேன் தரேன். நமச்சிவாய் சாமி நல்லா இருக்கீங்களா? அப்படியே வரீங்க. வேலை இருக்கும். நிறையா பிஸி ஆயிடுதா? 3 நாளா ஸ்பான்சர் இல்லை சாமி. ஒரு சாதாரணமா ஒரு 250-300 பேருக்கு வந்துச்சுன்னா தான் நம்ம லாஸ்ட் வரையும் கொடுக்க முடியும். நம்ம எதுவுமே இல்லாம நம்ம அதுல போடுறதுக்கே நம்ம தினசரி ரொட்டேஷன் பண்ணி ஆகணும். முந்தானத்தே 100 பேர் 150 பேருக்கு தான். அதுக்கே நம்ம 300 பேருக்கு கொடுத்தோம் 2 நாளைக்கு முன்னாடியே. அடுத்த நாள் நம்ம 3 நாளா இல்லைன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு வந்தாலாவது ஒரு 50 பேருக்கு சேர்த்து கொடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கு நமச்சிவாய். வாங்கி ஓம் நம சிவாய. அவரு வாங்க மாட்டார். வீட்டு தண்ணி குடி. என்ன தண்ணி குடிக்கிறீங்க? போர் தண்ணியா? சாம்பார் மோர். இன்னொரு சாம்பார் ஒயிட் ரைஸ் சாம்பார். சரி இவரு கொடுத்துருப்பா. ஓம் நமச்சிவாய். கொடுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய்.
அவருக்கு அதுக்கு தண்ணி வேணுமா? வேணாம் தண்ணி எத்தனை? ஓம் நம சிவாய நம. ஓம் நம. உங்களுக்கு ஓம் நம சிவாய. சளியா? இரும்பல் சளி பிடிச்சிருக்குது. பல்லு வேற பிடுங்கினேன். அது தலை குளிச்சுனாங்காட்டி அடுத்த நாள் கோத்துக்குச்சு. ஒரு மாதிரி இரும்பல். இத்தனை கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்துச்சு இரும்பல். மறுபடியும் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு. ஒருத்தர் உச்சி குடிங்க போட்டுருப்பாரு. அதுதான் இது நடுவில் கொஞ்ச நாள் இப்போ இல்லாமல் தான் இருந்துச்சு. பல்லு பிடிங்கிட்டு என்ன பண்ணேன், அடுத்த நாள் தலை குளிச்ச பாருங்க. அது ஆமாம் வந்துட்டே இருக்கு. ஒரு சாமியார் கேட்குறாங்க உச்சி குடிங்க போட்டுருக்காங்க. உச்சி குடுமையா? எல்லாருமே பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு. எல்லாருமே இருப்பாங்க இன்னைக்கு. வாங்க தாத்தா, வாங்க பாட்டி, டைம் ஆகுது, வாங்க வாங்க வந்து கொடுங்க வாங்க. நடக்க முடியல. என்ன ஆச்சு அவருக்கு? காலில் ஒன்றும் நரம்பு ப்ராப்ளம் இருக்கு. மோர் மட்டும் இருங்க, அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துருங்க. பாட்டிமா வாங்க வா. கால் ப்ராப்ளம் நடக்க முடியல. ஒன்று மட்டும் கொடுப்பா மோர். நமச்சிவாய. போயிட்டா பாட்டிமா. வாட்டர் பாட்டில் ஒன்று விடு. சிவாய நம்ம. சரி சாமி, வர சாமி, வரங்க போலாங்க போலாம். ஆமாம் ஆமாம். ஓ, நான் ஓனரே கிடையாது, அப்படிதான் கிளப்பி விட்டுற போறேன். ஓனரு சொல்லிட்டார்ல அப்படின்னு எதனா கிளப்பி விட்டுற போறேன். வாங்க. ஏன்னா ஒரு ஷாப்பிங் ஒவ்வொருத்தர் கொடுத்தா நம்ம சீக்கிரமா கொடுத்துட்டு போகலாம். அதனால ஒவ்வொருத்தர் இறங்கினா சீக்கிரமா கொடுத்துட்டு போகலாம். அதனால ஓம் நம. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. வாங்க வந்து கொடுங்க. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. வாங்கிக்க. உங்களை மாதிரியே கொம்பு வச்சுன்னு இருப்பார் ஒருத்தர். அங்கே இதே மாதிரி நந்தி ஒன்று வச்சுன்னு இருப்பாரு. ஆமாம், இறந்துட்டாரு. அதை விட்டுக்கணும். எவ்வளோ? கொடு. பேங்க்ல வச்சிருந்தா அவங்க வீட்டில் தான் வந்தாங்களே. தாத்தா ஆளுக்கு 2 மொத்தம் 3 சாப்பாடு. மொத்தம் 3 சாப்பாடு. இந்தாங்க கொடுத்துருங்க. போயிட்டு வா பாட்டிமா. சாப்பாடு மொத்தம் கொடுத்துருங்க. அவர் கொடுத்துருங்க. சரிங்க, போலாங்களா? ஓகே. 10 நாள் லீவ் போட்டியா? நாங்களாம் என்ன கேட்க ஒரு நாள் தரலாம். நம்பி வருவோம். அந்த நாள் பார்த்தீங்க எல்லா லீவு எதுவுமே இல்லை. நான் வந்தா இங்க எத்தனை வர போறேன், வீட்டுல உட்காந்து இருக்க போறேன்னா, அன்னதானம் கொடுன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா கிடைச்சிட்டு இருந்தா அப்படி இல்லைன்னா கூட 200 பேருக்கு நான் கொடுத்து அனுப்பிச்சுதாங்கிறேன். இல்லன்னு கூட நான் விடுறதே கிடையாது. இந்த இடத்துல ஏன் நிறுத்தது இல்லைன்னா, எதிரில் சாப்பாடு போடுறாங்க, இந்த 2-3 இடத்துல சாப்பாடு போடுறாங்க. இதே இடத்துல நிறுத்தினா தப்பு இல்ல. க்ளோஸ் ஆகிட்டாங்க, அதை முடிவு போடல. ஏன் அவங்க இடம் மாத்திட்டாங்கல்ல. ஏன் இங்கிருந்து அங்க போய் மாத்திட்டாங்க. அப்படியா? சாப்பாடு வாங்கிட்டு சாப்பாடு. ஓஹோ மாமா, மாத்திட்டு இருக்காங்க மாமா இடம். இனிமேல் பயமில்லாத கொடுக்கலாம். அங்க அந்த சேர்லாம் போட்டு வச்சுக்கிறது இல்ல. சரி, அங்க பக்கத்துல தான் இது போய் நடந்து போறதே உடம்பு குறையும்ல, உடம்புக்கு ஆரோக்கியம் இல்ல. வந்தா காசு இப்ப அன்னதானம் கொடுன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா, அந்த காசை வீட்டுல வச்சுன்னு உட்காந்து நான் எண்ணி அறுக்க போறேன். அன்னதானம் எடுத்துன்னு வந்து கொடுக்க தான் போறேன். இல்லாத அன்னைக்கு தான் தெரியல, நம்பி இருந்துட்டோம் எல்லாமே கையில. ஓம் நமக்கு நாளா 200 பேருக்காவது கொடுத்து அனுப்புறேன்னா இல்லையா? நீதான் சாப்பாடு போட்டாங்க. ஓம் நமச்சிவாய. இவ்வளவு பிரச்சனை இருக்கும் அந்த நேரத்துல, அன்னதானம் யாருன்னா கொடுத்துன்னு இருப்பாங்களா? அதனால நம்ம வர அன்னைக்கு நம்ம கொடுக்க போறோம். 3 நாள் லீவ் போட்டு அதுக்கு சண்டை போடுறாங்க எல்லாரும், சாப்பாடு எடுத்துன்னு வராம விட்டீங்களே அப்படின்னு. ரெண்டு யாருக்கு? ரெண்டு யாருக்கு? ஒன்று கொடு. ஓம் நம சிவாய். அம்மா, அந்த கால் இல்லாம இருக்காரு, அவரு கொடுத்துருக்குமா? அந்த மாதிரி அந்த கால் நடக்க முடியாது அவரால். கீழே உட்காந்துருக்காரு பாருங்க.
நான் வரேன் பாப்பா நல்லா பாப்பா பார்த்து இப்போ தான் ஆசிரமம் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்படியா? சாப்பாடு கொடுத்து நீங்க தான் போகணும். சரி சரி சரி. ஒன்று தெரியுமா நல்லா தான். ஆமாம் ஆமாம் பார்த்துட்டு தான் வரணும். போலாங்களா? வணக்கம்மா வாங்கம்மா. அங்கே என்னால் பேச முடியாதுமா. காரணம் என்னன்னா அங்கே ஃபுல்லாக பொதுமக்கள். நம்ம இந்த கால் இல்லாமல் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்காக நிறுத்துவோம். நம்ம அங்கே நிறுத்தினா மொத்த பொதுமக்களும் வந்து வாங்கிடுவாங்க. இன்னைக்கு வந்து சண்டேன்றதால முகூர்த்த நாள், திட முகூர்த்த நாள். கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன்ட்டு லீவ் பர்மிஷன் கேட்டாங்க நம்ம ஸ்டாஃபுங்க. ஃபோன் பண்ணா வரவே இல்லை. சரி நாங்களே எல்லா வேலையும் வேக வேகமாக செஞ்சு எப்பவுமே முன்னாடி முகூர்த்த நாள் கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன்ட்டு போனாங்க, அவ்வளோதான். ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. சண்டே வேறையா, அவங்கள ஒன்றும் என்னால் எதுவும் பேச முடியல. சரிங்கம்மா வாங்க. அதனால தான் கொஞ்சம் லேட்டு, கோச்சிக்காதீங்க. ஆமாம் கேளுங்களா, அவரை இன்னைக்கு 4 பேர் லீவு. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாரு கரோகரா. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால இன்னைக்கு ஐயாவுடைய குடும்பத்தினர் அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. ஐயாவுடைய குடும்பத்தினர் அவங்க தலைமுறைகள் அனைவரும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனர்களால எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழணும், பல்லாண்டு வாழணும். ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய. 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 இரும்பல் இரும்பல். ஓம் நம சிவாய. ஐயா சாமியார் தவிர மீதி எல்லாருக்கும் வந்து ஒரு சாப்பாடு தரேன். சாமியாருங்களுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு இது, சரிங்களா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. குழம்பு வேணாமா இன்னைக்கு? சரி. ஓம் நம இருங்க. சாப்பிடுங்க ஐயா, போயிட்டு வாங்க. நமச்சிவாய. ஒரு மோர் ஒரு இது கொடு. கமலஹாசன் ஒரு பாக்கெட்ல காசு வச்சா பத்தாதுன்னு சொல்லிட்டு 3 பாக்கெட் வச்சு சட்டை தைக்கிறேன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பாக்கெட் ரொம்பனா இந்த பாக்கெட், இந்த பாக்கெட் ரொம்பனா இந்த பாக்கெட், இந்த பாக்கெட் ரொம்பனா இந்த பாக்கெட். இதுவும் ரொம்பிடுச்சுன்னா அண்டர்வேர்ல ஒரு பாக்கெட், 2 பாக்கெட் இருக்குது. பாக்கெட்லாம் தேவையில்ல, அப்படியே கோணி பையில கட்டி அள்ளின்னு போயிடும். அது அப்படிதான் ஒன்றும் கிடையாது. பாக்கெட் எல்லாம் நினச்சிக்காது, அப்படியே கட்டி அள்ளின்னு போயிடும். அது நமச்சு வாங்க, நான் வாங்கி கொடு. மறுபடியும் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா எத்தனையா? ஒன்று போதும். அவரு பெரியவர் கொடுத்துடலாம். ஓம் நமச்சிவாய நமக. ஒன்று கொடுத்துருங்க. போதுமா? நிறைய சாப்பாடு வாங்குறல்ல, அப்பயும் உங்களுக்கு அள்ளி தான் கொடுக்கணும். நல்லது பேக் பண்ணாத மாமா. அவருக்கு மட்டும் அள்ளி கொடு சாப்பாடு. சாம்பாரே அள்ளி ஊத்து, சாப்பிட்டு போட போலாம்.
2 கொடுத்துருப்பா. தாத்தா இங்கே இரு. ஏன் போய் நடுவில் உட்கார்ற? நடுவில் இல்லைங்க, கொஞ்சம் நெகிழ் நல்லா இருக்கு. இது நெல் நல்லா இல்லையாங்க? அப்படி இல்லைங்க, இங்கே இரு தாத்தா, சாப்பாட்டு நேரத்துக்கு. ஏன்னா அங்கேருந்து நடந்து ஓடியாரல்ல, இங்கே இரு, வாங்கின்னு போயிடு. ஒரு சாப்பாடு கொடுத்துருங்க. என்ன சாமியார் மாதிரி இருக்கிறீங்க பக்கத்துக்கு? என்ன விஷயம்? மாதிரி தானே அவள் இல்ல, ஒரு 4 நாள் காணா. 3 நாளா வந்துச்சு தானே சாப்பாடு வந்துச்சு தானே. சாமி யாருன்னு தெரியறவங்க தான் சாமியார். தேடினே இருக்கிறவங்க. இருங்க வராங்க, அவங்க கொடுக்குறாங்க, அவங்க கையால் கொடுக்குறாங்க. அப்படியே லைனா இல்லைங்க, லைனா இல்லைங்க. ஐயா வாங்க, வாங்கி கொடுங்க ஐயா. ஓகே. ஓம் நம சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஐயா 2 வேணா 2 வாங்கி, 1 வேணா 1 வாங்கிங்க. சாப்பிட்டுட்டு வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணக்கூடாது ஐயா. சிவனுக்கு திரும்ப செய்யணும். ஆமா, அதையும் செய்யணும். எத்தனை? 2ஆ? நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. மோர் வேண்டானே, அந்த பெரிய அவருக்கு 2 குழம்பு கொடுத்துருப்பா. குழம்பு மட்டும் கொடுங்க, தண்ணி பாட்டு கொடுங்க. கொடுத்து வந்தாங்க எனக்கு. வாங்கி போயிடுங்க. இல்லை வர கொடுத்து 2 மோர் கொடுத்துருப்பா அவருக்கு. சிவாய நமக. எத்தனைங்க ஐயா? 2. நமச்சிவாய. சிவாய நமக. 2. அவங்க சாப்பாடு நல்லா டேஸ்டாக இருக்குது. குழம்பு. நமச்சிவாய நமக. சாப்பாடு தான் சாமி. சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி செய்யறதுக்கு தான் சாப்பாடுன்னு பேர். அதுக்கு சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி இல்லைன்னா அதுக்கு பேர் சாப்பாடே கிடையாது. அதனால சாப்பிட்ற மாதிரி செய்யணும் சாப்பாடு. அதனால தான் என் பேர் வந்துச்சு சாப்பாடு. சாப்பிடணும் அப்படின்றது தான். போதும் என்று சொல்லுவது எது? சாப்பாடு தான், உணவு. எத்தனைங்க ஐயா? 1. குழம்புங்களா மோருங்களா? குழம்பு. நமச்சிவாய. தாத்தா எத்தனை தாத்தா? 2. என்னாச்சு? எத்தனை போயிடுவா? ஒரு சாப்பாடு பத்திரம். ஒரு சாப்பாடு. உங்களுக்கு எத்தனை சாப்பாடு? 1. 1 தரேன். சாமியார் யாருன்னு கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. என்ன சாமி? ஸ்ரீ நித்யா பேர். சாமி அந்த சாமியை போய் எழுப்பிடுங்க, சாப்பாடு எல்லாம் எழுப்பிடுங்க. என்ன சாமி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சாவகாசமாக ரெஸ்ட் எடுத்துங்கிறீங்க? எல்லா இடத்துலையும் இருக்கு. எல்லா நாளும் சண்டே தான் எங்களுக்கு. சாவகாசமாக என்னைக்கு எங்கே வெட்டி வேலைக்கு போகிறோம், வெட்டியா திங்கிறோம், வெட்டியா தூங்குறோம். அவ்வளோதான். உங்களுக்கு கடவுள் வந்து சிறப்பான வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. 2 வீட்டுக்குள்ள வந்து கிடக்கு. அவ்வளோதான். ஓம் நமச்சிவாய.
சாப்பாடு ஒன்றும் இல்லையா? இல்லை நான் ஆட்டோ வர அன்னைக்கு சொல்கிறேன். ஆட்டோ வர அன்னைக்கு இப்போ நம்ம ரெகுலராக சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, 4 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். எல்லாருமே நம்ம சாப்பாடே வந்து எதிர்பார்க்குறாங்க. சில நேரத்தில் அன்னதானம் இல்லாத சமயத்தில் 200 பேருக்கு தான் கொடுக்க வேண்டியதாக வருது. நம்ம கிட்டத்தட்ட 300 350 இப்போ அதிகபட்சமாக சேர்த்துனே வரோம். இன்னும் 100 பேர் கிட்ட வந்து நிறைய பேர் ஏமாற்றமாக வராங்க. எங்களுக்கு வரல உங்களுக்கு வரல அப்படின்ற மாதிரி ஏமாற்றமாக வரும். ஸோ அதனால் அதுக்கு பிளான் பண்ணின்னு வரோம். எப்படி கொடுக்குறது, எந்தெந்த ஸ்டாப்பிங் நிறுத்தலாம், எந்தெந்த ஸ்டாப்பிங்கில் வந்து அண்ணா பக்கத்துலேயே வந்து ஆசிரமம் இருக்குது, அந்த பக்கத்துலேயே ஆசிரமம் இருக்கிற ஸ்டாப்பிங்க்கு ஒரு சாப்பாடு கொடுங்க, அது இல்லாததுக்கு அப்படியே மாற்றிடுவாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம இங்கேருந்து ரமணாசர் வரைக்கும் போனோம். அந்த ரமணாசர் வரைக்கும் எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. நமச்சிவாய் சாமி. ஐயா வாங்க, நீங்களே வாங்கி கொடுங்க. நமச்சிவாய் நமச்சிவாய். சாமி என்ன சாமி, என்ன சாமி, எங்க வர சாமி, இந்த உட்காரு நீ பின்ன கொடுங்க. எத்தனை? 2. என்ன தாத்தா, 1 போதுமா? மோர் சாம்பார் தாத்தா. ஊறுகாய் ஏன்டா ஊறுகாய் வைக்கல? வேருக்கு பாரு தாத்தா. சரி டேய், 1 எத்தனை? 1 இங்கே உட்காந்து சாப்பிடு. கீழே போட்டுருவ நீ. பிடிப்பியா? வச்சுட்டுமா? யாரு தூண்லயே இருப்ப? அங்கே அங்கே போங்க போங்க. அப்ப தூணு துரும்புலாம் வந்து பார்த்து தொடங்க. தாத்தா சேர்த்து தொடச்சிட போறீங்க. வச்சுட்டுமா? நமச்சிவாய் நமக. தண்ணி தண்ணி உடைக்கட்டுமா? சரி போயிட்டு வரட்டுமா? வரியா? வரேன் வா போலாம். குருஜிக்கு 2 நாளா முடியலன்னா ரோட்ல படுக்க வச்சு காரை விட்டு 4 வாட்டி மேல ஏத்தி இறக்கு, சரியா போயிடும். இப்படி படுக்கிறியா இப்படி படுக்கிறியா? குப்புற படுக்கிறியா? 2 வாட்டி இப்படி காரை அப்படி விட்டு இப்படி ஏத்தி இப்படி ரிவர்ஸ் எடுத்தா சரியா போயிடும். நான் வந்து எனக்கு தெரியும் நேக்கா ஏத்தி நேக்கா இறக்குவேன். சொல்றது புரியுதா? அப்படி ஒன்றும் இதுவாகிற மாதிரி ஏற்ற மாட்டேன். அப்படி நேக்கா ஏற்றி உனக்கு உடம்பு சரியாகிற மாதிரி நேக்கா இறக்கிடுவேன். ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடும். வா. இந்த கொண்டை போட்டுனுறாரு கேட்டாங்களே, கருப்பு வேட்டி. கருப்பு வேஷ்டியா? இல்லையே, கருப்பு வேட்டினாங்க. கருப்பு வேட்டி கிடையாது, கொண்டை இவர் தான் போட்டுனுறாரு இதுக்கத்துல. இவர் வந்து நந்தி சாமி, நந்தி கொண்ட இவரு. உன்னை தவிர வேற யாருமே இங்க கொண்ட போறது இல்லையா? இல்ல, உன்னை தேடி அடிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. ஏய், காரை ஏத்தி இறக்குறோம்ல. கொண்டை போட்டுனுக்கிறாருன்னு இவர் தான் கொண்டை போட்டுனுக்கிறார். இவர் தானே கேட்டு இருந்தீங்க? இவர் தானே. இங்க கவனிக்காதீங்க, இங்க கொம்புலாம் வச்சுக்கிறீங்களா? இங்க கவனிக்காதீங்க. யாரு? கருப்பு சாமியா? ஆமா 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 ஆமா. இவர் தான் அவர் அமிச்சிட்டாரு, பேக் பண்ணிட்டாரு. வாங்க ஐயா, வாங்கி கொடுங்க வாங்க. இவர் வந்து நந்தி கொண்டை. ஏன்னா இவருக்கு நந்தி சாமி, ஏன்னா இவருக்கு நந்தி மாதிரியே 2 கும்பிடி போட்டுருப்பது பாருங்க. இன்னொருத்தர் நடராஜரா? நடராஜர் ஆமா. யார் நடராஜ்? அவர் வந்து கோயம்புத்தூர் சாமி சேகர். இது நீ தாத்தா 2 வாங்க. நமச்சிவாய் நமச்சிவாய். நல்லா இருக்கிறீங்களா? என்ன கிருத்திகா, எத்தனை வேணும்? எத்தனை சாப்பாடு?
எல்லாருமே மாறினே இருப்பாங்கம்மா. இப்ப திருவண்ணாமலையில மட்டும் இருக்க மாட்டாங்க, இங்க இருந்து அப்படியே காசிக்கு போவாங்க, இங்க இருந்து ராமேஸ்வரம் போவாங்க. இவங்களுக்கு எல்லாம் பஸ் டிக்கெட்லாம் கிடையாது, ட்ரெயின் டிக்கெட்லாம் கிடையாது. அவங்க மாட்டினேரி பஸ்ல உட்காருவாங்க, டிக்கெட் எடுக்க சொன்னா இறக்கி விடு எங்க வேணாலும் அப்படின்னு இறக்கி விட்டுருவாங்க, மறுபடியும் இன்னொரு பஸ்ல ஏறுவாங்க, அங்க போய் சேர இடத்துக்கு சேர்ந்துருவாங்க. இன்னும் 2 பேர் படத்துல நடிச்சாங்கல்ல, சொல்லிட்டு படத்துல நடிச்சவங்களா? அந்த படம் கடைசி வரைக்கும் அவங்க நடத்துட்டு முன்னாடி வரவே இல்லை படத்துல. அவங்களா போயிட்டாங்கம்மா, மாறிக்கினே இருப்பாங்க. சில பேர் இறந்துருவாங்க. சாவுத்துரி பாட்டி எங்க? வயசு ஆகுது இல்லம்மா. சாவுத்துரி பாட்டி எங்க? அவங்க போய் 5 மாசம் ஆகுது, 6 மாசம் ஆகுது அவங்க போய். அவங்க தான் டேலண்ட். அவங்க தான் எல்லாத்துக்குமே தொடுவீங்க கலவு. அவரு தான் அந்த வேலை பண்ணுவாரு. சரி குருஜி, இது பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆமா ஆமா ஆமா, அது என்ன பண்றது. அது இருந்து சாவித்திரி பாட்டி இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. எங்க ஐயா எடுத்துக்கங்க, சாப்பாடு வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட். இல்ல இல்ல சாப்பாடு சாப்பாடு வாங்கிக்கிறோம். நாங்க கிளம்புறீங்களா? சரிங்க, ஒரு நிமிஷம். பேங்கார வெட்டிட்டாங்க. இல்ல அது எனக்கு தெரியல, அது அதனால தான் அவங்க பரவாயில்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அதெல்லாம் பயப்பட கவலை வேணாம். கொடுங்க. இப்போ நீங்க கடைசி வரைக்கும் வரலையா? இல்ல இல்ல, நம்ம கிளம்பணும் தம்பி. எத்தனை மணி, எத்தனை அவரு? நீங்க இப்போ எங்க இருந்து? காலையில் 2 மணிக்கு எந்திரிச்சோம் நாமக்கல்ல இப்போ இருந்து. இங்க இருந்து எங்க போறீங்க? அடுத்தது இங்க இருந்து வீட்டுக்கு போறோம். அங்க இதுக்கே போறீங்களா? சரி. அப்படிங்க. கல்யாணம் சொன்னீங்களா, நல்லபடியா நடந்துச்சுங்களா? எல்லாம் நல்லபடியா. யாருக்கு கல்யாணம்? இவங்க பேத்திக்கு. உங்க பேத்திக்கு கல்யாணங்களா? அதுக்காக பாருங்க அங்க இருந்து வந்துடுறாங்க பாருங்க. உண்ணாமலை கரோகரா. இந்த எத்தனை சாப்பாடு சாப்பிட்டுருப்பீங்க, இன்னைக்கு ஒரு நாள் இந்த சாப்பாடு சாப்பிடுங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கிங்க. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாரு கரோகரா. நல்லா இருக்கணும். நமச்சிவாய. தரங்கம்மா, நீங்க எவ்வளவு வேணாலும் தரமா. கண்டிப்பா சொல்றேம்மா, கண்டிப்பா. ரொம்ப எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஏன்னா இப்ப இங்க ஏன் நம்ம நின்று பேச முடியலன்னா, அடுத்தடுத்து நேர்ந்து நின்றுட்டே இருக்காங்க பாத்தீங்களா. நம்மளால ஒரு நேரமே கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம கொடுத்துக்கினே போனோம் வேக வேகமா. அதை எடுத்து போய் கொடுத்துறேன். கொடுப்பா, நான் எடுத்து போய் கொடுத்துறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. நமச்சிவாய. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன். சின்ன பையன் தான் நான் வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை, அதனால வணங்கிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து மிக்க மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்க ஆசையை நிறைவேற்றினதுக்கு சந்தோஷம். போயே ஆகணும்ட்டாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. சொன்ன சரி போகும். சரிங்க ஐயா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, கண்டிப்பா ரெஸ்ட் எடுங்க. நீங்க கார்ல கொஞ்சம் தூங்கிட்டு போங்க. 2 மணிக்கு எழுந்துன்றீங்க, எங்களுக்கே 4 மணிக்கு எழுந்தாலே ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா. 2 மணிக்கு எழுந்திருச்சு. அப்பா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நமச்சிவாய். வாங்க ஐயா. வினோத் குமாருங்க. சிவா. மாமா மாமா. பாய் வினோத். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நமச்சிவாய் ஐயா. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப நன்றி. சாப்பிட்டு போங்க, பத்திரம். ஓகே ஓகே, சரி. நமச்சிவாய் ஐயா. போயிட்டு கால் பண்ணுங்க ஐயா. போயிட்டு கால் பண்ணுங்க. இல்லை, ஊருக்கு போயிட்டு இப்போ கால் பண்ணுங்க. சரிங்க. என்ன எதுவும் வேணுமா? சரி, இப்போ வேணும்னா கேளுங்க. போதும் என்ற மனமே பொண்ணு செய்யும் மறந்து. தண்ணி பாட்டில் ஒரு 2 கொடுத்துருப்பா, 3 கொடுத்துரு. இங்கேயே எங்கன்னா பொறுமையாக போய் பொறுமை இந்த மாதிரி ஏன்னா டைம் ஆகி போச்சு. நீங்கள் அழகாக இங்கேயே கூட நிழலில் சாப்பிட்டு போகலங்க. குருஜி, இப்படி கூட உட்காந்து அழகாக சாப்பிட்டு போகலாம். நீங்கள் அங்கே போய் பார்ப்போம். எங்களுக்கு அவரை தான் பார்க்கணும். ஒருத்தர் அனுப்பிட்டாரு, அவர் தான் அனுப்பிச்சிடுவாரு. ஒரு சாம்பார் வச்சிருக்கேன். அவரு நான் புதுக்கோட்டை ஆசிரமத்தில் வச்சு பார்த்துக்கிறேன். ஆசிரமத்தில் இருக்கிறாரு சண்முகம் தாத்தா. நல்லா இருக்காரு, நல்லா இருக்கு. சரிங்களா? அவரு கொடுத்தீங்களா? ஊருக்கு அதை கொடுத்துருங்க. சரிங்க சரிங்க தம்பி. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நமச்சிவாய நமச்சிவாய. ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் வந்தது ரொம்ப நன்றி. வாங்க ஐயா. சரி, வாங்க ஐயா. நம்ம சொன்னதை நம்ம செஞ்சுட்டோம். கண்டிப்பாங்க ஐயா. நம்ம சொன்ன கவலைப்படாதீங்க, வருவோம். அந்த கவலைலாம் இல்ல, உங்களுக்கு கரெக்டான நேரத்துல நம்ம சர்வ் பண்ணணுமே அப்படின்றது. இப்ப நீங்க பாத்தீங்களா, அங்க இருந்து நம்ம ஒரு செகண்டாவது நின்னமா இல்ல, அப்படியே போயினே இருக்கோம். ஓகே தம்பி. நமச்சிவாய். சரி, வாங்க ஐயா. வாங்கம்மா, போயிட்டு வாங்க. வாங்கம்மா, வாங்க. கிருத்திகா, பெருசா இது குருஜி, என் பொண்டாட்டி உன்னை பார்க்கணும்னா ஸ்பெஷலா வந்து பார்க்கணுமா? அவங்க
கொஞ்ச நாள் அவன் வேலை கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு, அதனால வாடா அவனுக்கு ஃபேமிலி பார்த்துக்கணும், அதனால வாடான்னு கூப்பிட்டேன். அப்புறம் இப்போ நமக்கே இப்போ ஆள் இப்போ அன்னதானம் மாதத்தில் வந்து ஒரு 10 நாள் 5 நாள் தான் வருது, மீதி 5 நாள் வந்து இல்லாமல் இருக்குது. நம்மளும் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும் இல்லைங்கம்மா. கார் கூட பாருங்கள் நானே ஓட்டிட்டு வரேன், முதல்ல டிரைவர் வச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் எல்லாத்துக்கும் நம்ம செலவு அதிகமாகுது, இன்னைக்கு காய்கறி மளிகை எல்லாமே ஏறி போச்சு. நம்ம அதுக்கு ஒரு ஆள் வச்சு சம்பளம் கொடுத்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால தான் காரும் நானே ஓட்டின்னு வந்துடுறேன். சரிங்க, வாங்க ஐயா, வாங்க நமச்சிவாய், வாங்க ஐயா நமச்சிவாய், வாங்க பாருங்க. கிருத்திகா இது பெருசா இது வரைய மறந்து இப்போ குருஜி உன்னதான் தேடி நிற்கிறா, கொலை வெறியில தேடி நிற்கிறா. என்னடா அந்த அவருக்கு என்ன இது இந்த மாரிலாம் வாழ்த்துறாரு அவரு. நான் வச்சுக்கிறேன் வரேன் நான் அப்படி சொல்லி உன்னை கொலை வெறியில தேடிக்கிறா. கரெக்டா கிளம்பும் போது நான் போன் பண்ணி மாமாட்ட சொல்லிடுறேன், கிரிவலப்பாதையில் இருக்காத ஓடிட்டு. இல்ல நீ இன்னொரு வாட்டி சொல்றதா இருந்தாலும் ஓகே. என்ன சொல்றா அவ, குருஜி வந்து இந்த மாதிரிலாம் சொல்றாரு, நீயும் வந்து ஆமா கண்டிப்பா நிறைவேற்றுறேன் அப்படின்லாம் சொல்ற. அப்படின்னா ஏதோ பிளான் இல்லாம நீ இல்ல, ஏதோ இருந்தாலும் முன்னாடியே சொல்லிட்டு மனசை தேத்திக்கிறேன் அப்படின்றா. இந்த மாதிரி அவளே சொல்றப்ப நான் என்ன பண்ண முடியும்? நீ தேடி மாமா காப்பாத்திரு பாவ, என்ன பண்றது? அடிக்கலாம் மாட்டா, வண்டியில ஏத்துட்டு போய் எங்கன்னா போய் 2 பேரும் வீந்து வருவீங்க. குருஜி என் பொண்டாட்டி வந்தாலும் தயவு செய்து பயந்துடாத, அதையே சொல்லு, பின்வாங்காத. லாண்டு வாழணும், நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் பொருட்டையா. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. இங்கே சாப்பிட்டு போறியா? இங்கே சாப்பிடுறியா? அதான் கொண்டாடுனாங்களா? அப்புறம் விட்டுட்டு போயிட்டா என்ன சொல்லுவாரு? நேரம் வரைக்கும் உக்காந்துந்தியா சாப்பிட்டு இருப்பாரு பொழுது. அப்ப நம்ம போலாமா? ஒண்ணுமே சாப்பிடுங்க. அப்புறம் 10 தூங்கி நிக்கிறீங்க. ரெண்டா 2 குத்துருப்பா. ஒன்னா சாமியா எங்க அங்கிருந்து நடந்து வந்து நிக்கிறீங்க? எங்க போய் நிக்கிறீங்க? எங்க கோயில்ல. சரி 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 போயிட்டு வாங்க. வாங்கிங்க சாமி வாங்கி. ஏன் சாப்பாடு இன்னைக்கு சண்டே எங்கேயுமே வரலையா? ரொம்ப பேஜாரு. காலிருந்து ஃபோன் பண்ணாங்களா? காலிருந்து எல்லாரும் என்ன ஃபோன் பண்ணீங்களா? அது நாங்கள் யாரும் பண்ணல, வேற என்ன பண்ணாங்கன்னு தெரியல. தாத்தா என்ன தாத்தா சாப்பாடுங்களா? தரேன் இருங்க. எத்தனை தாத்தா? ஒண்ணா? சிவாய நமக்கு. உங்களுக்கு 2 தரேன். 2 1 1 சாப்பாடு. ஞாயிற்றுக்கிழமை கண்ணு முச்ச நைட்டு. சரி நமச்சிவாய நமக்கு. சாப்பிடுன்னா கட்டுமா? சாப்பிடு. நமச்சிவாய நமக்கு. வாங்கிக்க நீங்க நான் ஒரே அமைதியா உட்காந்துக்கிறா. என்ன விஷயம்? வா மேடா இந்தாடா இந்தாடா இது புடுறா. ஃபர்ஸ்ட் டைம் ஆகுது. இந்த வாடாங்கடா. வாங்கிக்கோ சிம்பா, வாங்கிக்கோ வா. ஞாயிற்றுக்கிழமை உங்க ஆள் நீ ஸ்பெஷலாக கவனிச்சிருப்பாரு போதுண்ணா. நமச்சிவாய.
டேய் உனக்கு தான் போட்டாச்சு ஏன் வந்து நின்னுங்கடா கடிக்காது கடி அப்ப ஏன் கச்சிச்சுன்னா வரிக்கு போட்டிருந்தோம் அவர் எடுக்க வரவரும் நினைச்சு பிடிச்சி கச்சிச்சு சாம்பார் தாங்க சாம்பார் ரெண்டா ஏன் எல்லாருக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சிவாய நமக்கு ஐயா சாப்பாடு எங்கேயும் வரலையா இன்னைக்கு ரெண்டுங்களா எனக்கு ஒன்று கொடுங்க ஐயா தரேன் ஐயா சிவாய் ஒன்று குழம்பா மோரா மோர் பட்டினத்தார் எத்தனை ரெண்டு மாமூல் படி ரெண்டு ஒன்று குழம்பு ரெண்டு ஊறுகாய் என்ன ஞாயிற்றுக்கிழமை உங்களால பயங்கரமாக கவனிச்சிட்டிங்களா பிரியாணி இருக்கு அதான் ஒன்று போயிருங்க ஒன்று மோர் போடல அவருக்கு சாப்பாடு சரியில்லையா இங்கே பாருங்க அப்பப்போ போயிட்டு ரெட்டா ஐயா ஒன்று குழம்பா அப்பப்போ போயிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அதுக்கு வந்து வயிறு க்ளீன் பண்ணுற மாத்திரை வாங்கி போடுங்க 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வயிறு க்ளீன் பண்ணுற மாத்திரைன்னு கொடுங்க அப்போ வாங்கி போடுங்க அது சாப்பாட்டில் எதனா கலந்து கொடுங்க எது அது பிடிச்ச சாப்பாடு அதில் கலந்து கொடுங்க அப்போ தான் அதுக்கு வந்து வயிறு உபசம்லாம் வராது நம்மளே 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போடணுன்றாங்க டாக்டர் யார் போடுறோம் சிவாய நமக ஓம் நமச்சிவாயன் வாங்க சாமி கோயம்புத்தூர் சாமி நல்லா இருக்கிறீங்களா வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா எல்லாரும் நல்லா அருமையா இருக்காங்க ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையார் ஓம் நம்ம சிவா அவங்க கொடுத்தாங்க ஒண்ணு உங்களுக்கு ரெண்டு என்ன சாமி வெயிட்டிங் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஓ ஹவ் டு யூ தேங்க்யூ ஃபாதர்ஸ் டேவா இன்னைக்கு ஓம் நமச்சிவாய ரெண்டு பரவாயில்ல சாமி இன்னைக்கு அப்பாக்கள் தினமாமா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பாக்களுக்கு நல்ல நல்வாழ்த்துக்கள் நல்ல சந்தோஷம் ஆனா உண்மையில பாவம் சாமி நிறைய அப்பாக்கள் வந்து சந்தோஷமாவே இல்லை அது யாருக்கு தெரியும் வர்ற எல்லாரும் கஷ்டப்படுறது வந்து பிள்ளைங்களுக்கு தெரியாது ஆனா நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போது அப்பதான் நமக்கு அந்த அருமை தெரியுது நம்ம அப்பா அம்மா எல்லாம் நம்ம நீ சொல்லும் போது என்னடா இருந்தாலும் சும்மா நம்மள டார்ச்சர் பண்ணிடுவாங்க போவேனா இங்க போவேனா அதை பண்ண வேணாம் இதை பண்ண வேணாம் இங்க போனா திட்டுறது அங்க போனா அடிக்கிறது அப்படின்னு நீங்க நம்ம பிள்ளைய வளர்க்கும் போது தான் அது என்னன்னா பயம் நம்ம அது பயம் கலந்த அளவுக்கு அதிகமான பாசம் அதனாலதான் அவங்க வந்து அங்க போய் விளையாடாத இங்க போய் விளையாடாத நேரத்துக்கு வீட்டுக்கு வா நேரத்துக்கு சாப்பிடு மதியானத்துல எங்கேயும் போகாத தூங்கு இப்படிலாம் வந்து நம்மள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அப்பெல்லாம் பேட் பால் எடுத்துன்னு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வெளில போறது வெயில்ல செம்ம திட்டுவாங்க அடிப்பாங்க எங்கடா போய் இந்த கிணத்துல போய் குளிச்சோம் செம்ம அடி அடிப்பாங்க என்னடா கிணத்துல குளிச்சுட்டு வந்தா அடி அடிக்கிறாங்களே நீ நம்ம பசங்க கிணத்துக்கு பக்கம் போனாவே அடிப்பண்டான்றது அது ஒரு பயம் அது தெரியல நமக்கு இப்பதான் புரியுது நம்ம வந்து பிள்ளைங்களை நம்ம வளர்க்கும் போது தான் ஓ அது அது வந்து நம்ம வந்து மிரட்டி இன்னைக்கு நான் என் பசங்களை வந்து பல்ப் மாட்டுக்கு வர மாட்டாங்க பக்கத்து போய் பையன் கூப்பிட்டு தான் பல்ப் மாட்ட இன்னைக்கும் வந்து என் பிள்ளைங்களை வந்து பயமுறுத்தி தான் வந்து வளர்க்குறேன் திட்டுறேன் மிரட்டுறேன் ஆனா என் பசங்க கிட்ட தன்மையா பேசணும்னு வச்சுக்கீங்களா டேய் வேணாம்ப்பா அங்க போவாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு நம்ம சொன்னா போடான்ட்டு போயிட்டே இருப்பானுங்க அவனுங்களை மிரட்டி அடிச்சா மட்டும்தான் அடிக்கிற போனா மட்டும்தான் அவன் அந்த அடுத்தது அந்த வேலையை செய்ய மாட்டான் அதே தான் அன்னைக்கு எங்க அப்பாவும் பண்ணிக்கிறாரு ஆனா அன்னைக்கு என்ன ஆச்சு எங்களுக்கு சம்மகம் வந்துச்சு என்னடா இது எங்க பார்த்தாலும் ஒரு இது எங்க போக கூடாது அங்க வரக்கூடாது இங்க வரக்கூடாது கிணத்துல குளிக்க உனக்கு அவ்வளவு தைரியமா கிணத்துல என்னன்னா என் கிணத்துல குளிக்கும் போது
என் ஃப்ரெண்டு ஒருத்தன் செத்துட்டான். ஐயோ மேல அப்படி சட்டை அப்படி மேல இருந்து குதிக்கும் போது இப்படி சட்டை இப்படி பண்ணும்போது மேல லைன் போய் அதுல டச் ஆகி செத்துட்டான். எப்பா என் ஃப்ரெண்டு செத்துட்டான்பா, எங்கடா போய் இந்த நேரம் கேட்டாரு. ஃப்ரெண்டு செத்துட்டான்பா, கிணத்துல குளிக்கும் போது வீந்து நம்பரு அன்னைக்கு வீந்துச்சு பாரு அடி. அன்னைக்கு நான் என்னடா என் ஃப்ரெண்டு செத்துட்டான்னு சொல்றேன், அந்த ஃபீலிங்ஸே இல்லாம இந்த ஆள் மாட்டு போட்டு அடிக்கிறாரு, நாய் மாதிரி அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு செம்ம அடி. அன்னைக்கு அப்படியே ரத்தம் வரல, அந்த அளவுக்கு அடி. ஃப்ரெண்டு செத்துட்டான்னு சொல்றேன், கொஞ்சம் கூட அந்த ஆளுக்கு ஃபீலிங்ஸே இல்லை அப்படின்னு. அப்புறம் இப்ப நம்ம அப்பாவா இருக்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்ப நம்ம பையன் போய் கிணத்துல போய் குளிக்க போகும்போது இந்த மாதிரி ஃப்ரெண்டு வீந்து செத்துட்டான்பா, நான் சாவுக்கு போயிட்டு வந்து நம்ம கிணத்துல போனோம், நமக்கு எப்படி இருக்கும்? எங்க அப்பா விட அதிகமா அடிப்பேன் நானு. இல்ல அது அப்பாக்கள் வந்து ரொம்ப கரடு முரடா இருக்கிறாங்க. அப்பாக்கள் ரொம்ப கரடு முரடா பேசுற அப்பாக்கள் நிறைய பேர் பசங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. அந்த கரடு முரடா பேசுற அப்பாக்கள் தான் அதிகமான பாசம் இருக்கும், அவங்களுக்கு தான் அதிகமான பாசம் இருக்கும், காட்ட மாட்டாங்க, அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கும். புரியுதுங்களா? அன்பா எல்லா அப்பாக்குமே இருக்கும், ஆனா அந்த கரடு முரடா இருக்கிறவங்க கொஞ்சம் இதுவா இருக்கும், வெளிப்படுத்திடுவாங்க. ஆமா, மனசுல வச்சிருப்பாங்க. அதுதான் புரியுது. இப்பதான் மாமா சில அப்பாக்கள் வந்து தூக்கத்துல அழுவாங்க படுத்துக்கிட்டே. சாமி நாங்கெல்லாம் நிறைய வாட்டி எழுதுகிறோம். வாழ்க்கை நானும் தானே சாமி அப்பா. சொல்றேன் சாமி, நமக்கு அந்த பயம் வந்து இப்ப நம்ம உண்மையாலுமே சொல்றேன், அவங்க எந்த காரணத்துல நமக்கு சொன்னாங்களோ என்ன தெரியாது, ஆனா இன்னைக்கு நம்ம அந்த காரணத்தை உணரும் போது தான் வந்து நமக்கு அங்க போய் விளையாடாத, இங்க போகாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, கட்டுப்பாடு போட்டுக்கினே இருக்கிறோம் எங்க பசங்களுக்கு. என்ன காரணம்னா எங்களுக்கு ஒரு பயம். இன்னைக்கு வண்டியில தெருவுல வண்டி சைக்கிள் எடுத்துன்னு போகாதாங்க, வெளியில முதல் மாதிரி இல்லையா சாமி, முதல்ல இவ்வளவு இது இல்லை, இப்ப பயங்கர ஆபத்து. வீட்டை விட்டு வெளியே வந்தா பாரு எம்மா வேகம் போற மாதிரி வண்டியில, இந்த மாதிரிலாம் வண்டி அப்ப யாரும் வேகமா போக மாட்டாங்க. அப்ப வண்டியே இல்லை, இந்த மாதிரி வண்டியே இல்லை, இந்த மாதிரி வண்டி. சரி சாமி, சாமி காசு கொடுக்குறாங்க பாருங்க, வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓம் நம்ம சாப்பிட்டு வாங்க, நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாய. சாமி இன்னைக்கு வந்து தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு அன்னதானம் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு அம்மா வந்து அன்னதானம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து இன்னைக்கு அன்னதானம் கொடுத்து சொல்ல சொன்னாங்க. சரிங்களா? உண்ணாமலையம் சார்பா சொல்லிடுங்க. ஓம் சாமி, அண்ணாமலை சார்பா அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. உங்க குடும்பம் எல்லாம் செல்வ சிறப்பா இருக்கணும், நல்லா சந்தோஷமா இருக்கும் அண்ணாமலை வேண்டிக்கிறேன். எல்லா அப்பாக்களுக்கும் ஓம் நமஸ்தே சாமி, எல்லாம் சந்தோஷமா ஹாப்பியா இருங்க, அதெல்லாம் மறந்துடுங்க, சந்தோஷமா இருங்க. ஓம் நமஸ்தே சாமி, நல்லா இருங்க. ஓம் நமஸ்தே. யூடியூப் பார்த்துக்கிறவங்களுக்கு ஓம் நமஸ்தே சாமி, செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருங்க. ஓம் நமஸ்தே. ஓம் நமச்சிவாய. சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருக்கணும்னு அண்ணாமலை வேண்டிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமஸ்தே. நல்லா இருக்கும், குடும்பம் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. ஓம் நமஸ்தே சாமி. ஓம் நமஸ்தே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே இங்கிலீஷில் சொல்லியாச்சு. ஓம் நமஸ்தே. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹாப்பி ஃபாதர்ஸ் டே எல்லாருக்கும். ஓம் நமஸ்தே. ஓம் நமச்சிவாய. நம்மளாம் வெளிநாட்டுல பார்த்துட்டு இருக்கிறாங்க, அமெரிக்காக்காரங்களாம் வந்தாங்க, மலேசியாக்காரங்க வந்தாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. ஏன்னா நம்மளை வந்து பார்த்துட்டு கையில் செலவு கொடுத்துட்டு சந்தோஷமா டெய்லி நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க அப்படிங்கும் போது எல்லாமே அந்த சாமியால. ஐயோ, அந்த சாமியால. இதுதான் முதல்ல ஆரஞ்சு சாமி. அந்த சாமி, அந்த சாமி சாமி நீங்க தான் ஐயா சாமி, அந்த சாமி. சாமி என்ன வேணுங்க? இதுதான் யாரு இவரா? அவரா? என்ன வேணும்? சைக்கிள் கேட்டாரா? சரி வாங்கிக்கோங்க, ஐயா வாங்கிக்கோங்க. போலையா? பௌர்ணமி எப்போ வருது? ஓஹோ, எத்தனை? ஊருக்கா கொடுங்க. ரெண்டுமே குழம்பு அவருக்கா? யாருக்கு? ரெண்டு குழம்பு கொடுறா. அவரு வச்சுட்டு இருப்பாரா பத்திரமா? எவ்வளோ நாள் ஆகிறாரு மாமா அங்கே கிருவேல பாதில்? அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா இருப்பாரா?
இருக்காரு. ஆனால் அது முன்னாடி எங்கே இருந்தாரு, இப்போ எங்கே போவாருன்னு தெரியல. இங்கே இருப்பாரா? அதுதான் கேட்கணும். அதுதான் கேட்கணும். ஆமாம், சரி சரி. இதுக்கு தான் ஏதாவது 4 நாள் இங்கே கம்முனுக்குது. அவர் வந்தா வாய்ப்பே கிடையாது. 2வது இதுக்கு மேல அவர் வந்தாலும் கொடுக்கவே மாட்டேன் நான். அவர் சும்மா டைம் பாஸ்க்கு இது பண்ணிக்கிறாரு. அவரு எவ்வளவு சம்பாரிச்சாரு நைனா, அவரு எவ்வளவு தர்மம் வாங்கினாரு. பஸ்ஸு காசு இல்லைன்றாரு என்கிட்ட. எவ்வளவு தர்மம் வாங்குறாரு அவரு. அவருக்கு திணிக்க எந்த பழக்கம் கூட கிடையாது. ஓ, அவர் என்ன பண்ணாரு உண்ணா? அவர் என்ன பண்ணாரு உண்ணா? அவரு என்ன பண்ணாரு உண்ணா? ஏதோ இழைச்சா ஏதோ எதுக்கோ வந்து இது பண்ணுவாங்களே அந்த மாதிரி நிக்கிற. அவர் என்ன பண்ணாரு? அவரே மிரட்டுறா. ஓ, டான் காமிச்சுக்கிற நீ. எதுனி சாப்பாடு? சாம்பார். நமச்சிவாய நம. சாம்பார், மோர், சாம்பார். சாப்பாடு குத்தமிச்சாங்களா? நாளைக்கு வரேன், நாளைக்கு வந்து சொல்றேன், நாளைக்கு வந்து பேசுறேன். ஐயா அந்த வண்டி ஏற, நாளைக்கு வரேன், டைம் ஆகுது. தண்ணி வரல அந்த டேங்க்ல. பௌர்ணமியானா தான் 2 நாளைக்கு வரும். 10 நாள்லாம் வராது. இன்னும் 2ஆ? பௌர்ணமிக்கு மட்டும் கிரிவல பாதை திறந்து விட சொல்லுங்க. 2 நாளைக்கு வரும், மறுபடியும் வராது. அதான் சொல்றேன், பௌர்ணமிக்கு மட்டும் கிரிவல பாதைங்கன்னா கேட்டு போட்டு பௌர்ணமிக்கு மட்டும்தான் கிரிவல பாதை உள்ள யாரா நடக்கணும். மற்ற நாள் நடக்கூடாதுன்னு சொல்லுங்க. தினசரி வாழ்றவங்க, நடக்கிறவங்க, போறவங்க வரவங்க மனுஷங்க கிடையாது. பௌர்ணமிக்கு வராங்க பாரு வெளியூர்ல இருந்து, அவங்க மட்டும்தான் மனுஷங்க. 10 நாள்ல தட்டியே வருதில்ல, அந்த 2 நாளைக்கு தான். அந்த 2 நாள் மட்டும் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. शिरया अमर्वितदन् अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव 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 अरुणाचला उनये माற்றி ஓடாதுலத்திலே உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா ஊசுற்றுளம்பிடாதுனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழைத்திப்போர் என்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதார் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியை கடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா
தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடை கண்ணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சலா சாபாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா